இதற்கு மேல் இனி பரணி தன்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டான் என்ற நம்பிக்கையில் கடந்த 2 நாட்களாக கல்லூரியின் முன்வாசல் வழியாக வெளியே செல்லாமல் அவனை தவிர்ப்பதற்காக கல்லூரி முடிந்ததும் பின்வாசல் வழியாக வீட்டிற்கு சென்றாள் ரம்யா. தோழி பிரியாவையும் முன்வாசல் வழியாக செல்ல வேண்டாம், அவன் பார்த்து விட்டால் உன்னை வைத்து என்னை கண்டுபிடித்து விடுவான் என்று சொல்லி தடுத்திருந்தாள். பரணியும் 2 நாட்களாக கல்லூரி வாசலில் எப்போதும் போல காத்திருந்தான். மாலை மாணவர்கள் சென்று கல்லூரி வாசல் வெறிச்சோடி இருந்தது. ஆனால் அவள் வரவில்லை. அவள் ஏன் வரவில்லை என்று அவன் மனம் தவித்தது. அவள் உடம்பிற்கு ஏதாவது பிரச்சனையா? உடனே தன் போனை எடுத்து அவனிடம் இருந்த பிரியாவின் எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் பிரியா போனை எடுக்கவில்லை. ரம்யாதான் போனை எடுக்க வேண்டாம் என்று அவளிடம் சொல்லிவிட்டாளே. ஒரு முறையாவது போனை எடுக்க மாட்டார்களா? ரம்யாவிற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டு தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற நினைப்பில் தொடர்ந்து 10-20 முறை போன் செய்து கொண்டே இருந்தான் பரணி. பயனில்லை. வீட்டுக்கு அவ வந்தப்போ அவளோட புது ஃபோன் நம்பரை வாங்கி இருக்கணும். தினமும் வருவான்னு நினைச்சு நம்பி வாங்காம விட்டது பெரிய முட்டாள்தனம் என்று யோசித்தவன் அப்படியே காரில் உட்கார்ந்து விட்டான். மணி 8 ஆகிவிட்டது. நேரத்தை பார்த்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பி சென்றான். அடுத்த நாள் வகுப்பறையில் பியூன் ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்த பேராசிரியர், ரம்யா, உன்னை பார்க்க உன்னோட ஃபியான்சே வந்திருக்காரு, ஏதோ எமர்ஜென்சியா, சீக்கிரம் போய் பாரு என்று சொல்ல, ஃபியான்சியா என்று அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள் ரம்யா. யார் வந்திருக்காங்க? அம்மா மாப்பிள்ளை பார்க்கறதா சொன்னாங்களே, இது அவங்க வேலையா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி, போய் பார்க்கலாம் என்று வகுப்பை விட்டு வெளியில் வந்தாள் ரம்யா.